ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்றைக்கி வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி மட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் ஷேர்ஸும் தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய உபயோகமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்து உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணி மேலும் மேலும் வளர சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இது ஒரு 6 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துகிட்ருக்கோம். நான் லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு மட்டை வெயிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இப்போது ஒரு லைனிங் கிளாத்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு அகலமும் லென்த்து ஒரு 16 இன்ச் அளவுக்கு லென்த்தும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 16 இன்ச்சு லென்த்து. இப்போ இது நமக்கு ஒரு 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி இருந்தால் போதும். நம்ம ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு ரிவேர்ஸ் பண்ணிக்கலாம். துணியை ரிவேர்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த தையல் மிடில் இருக்க மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது லைனிங் கிளாத் மெலிசாக இருக்கிறதுனால நமக்கு உள்ளே ஏதாவது ஒரு ஸ்டிஃபு வேணும். அந்த ஸ்டிஃபுக்காக பேப்பர் கேன்வாஸ் கொடுத்தோம்னா அது வெயிட் அதிகமாகும். அதனால் நம்ம இப்போ பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நமக்கு இந்த அளவுக்கு ஒரு லென்த் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துட்டு இதில் ஒரு சைடு கம் இருக்கும், ஒரு சைடு கம் இருக்காது. அந்த கம் இருக்கிற சைடை நமக்கு மேல் சைடு வர மாதிரி வச்சு அந்த மட்டை இப்போ ரவுண்டாக இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா இப்போ அதை அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணோம்னா நமக்கு அதில் இருக்க அந்த கம்மு இந்த மேல் துணியில் நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை அயன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அயன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது நல்லா பிடிச்சிருச்சு. நல்லா நீட்டாக நமக்கு ஒரு சிங்கிள் பீஸாக கிடச்சிருச்சு. இப்போது அந்த கம் பண்ணதுனால, அந்த கம் இருக்கிறதுனால நல்லா பாருங்கள், இப்போ நல்லா இந்த இடம் பிடிச்சிக்கிச்சு. இப்போ இது எதுவுமே நமக்கு ஆகாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ் வச்சு தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். நம்ம ஆரத்தி தட்டு பண்ணக்குள்ளே இந்த ஃப்ளாஸை வச்சு நம்ம ஆரத்தி தட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு அதே ஃப்ளாஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இந்த ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்குது, க்ரீன் ஃப்ளவர். அந்த க்ரீன் ஃப்ளவர்லேருந்து அந்த லீவ்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸும் அந்த ஸ்டோனை சுற்றி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி நம்ம எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், எத்தனை வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு கிளியராக புரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே 6லேருந்து 7 ஃப்ளவர் வச்சோம்னா, 7 போ வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 7 போவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது 7 போ வச்சிட்டோம். இப்போது அது மேலே ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்கக்குள்ள இது கரெக்டாக இருக்குது. நமக்கு எந்த கேப்பும் இல்லாமல் அந்த மட்டை நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக நம்ம இதில் வேறு எதுவும் பூ அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க போகிறதில்ல. அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி வச்சோன்னா தான் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி க்ளோஸாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீவ்ஸும் இந்த ஸ்டோன்ஸும் அந்த இடத்துல அந்த போ மேலே கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு செட் பண்ணி பார்த்துட்டு இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணால் இது நிற்காது. அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 1 by 1 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஒரு பிளாக் கலர் நூலை 2 நூல் எடுத்துட்டு அதை 4ஆக மடிச்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரோட தண்டு நம்ம ஆரத்தி தட்டு பண்ணக்குள்ளே கட் பண்ணி எடுத்தோம். இதுக்கு கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த காம்பை அடியில் விட்டுறணும். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்.
கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் இந்தாண்ட நகர்ற மாதிரி ஆகிடும். இதுவே நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல 4 துணியாக இருக்குது, அதனால் வந்து எனக்கு கோணி ஊசி உள்ளே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு கோணி ஊசி வச்சு குத்தி அந்த ஃப்ளவரை உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தள்ளிட்டோம். அந்த துணியை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு தள்ளினா ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. இப்போது நீட்டாக நமக்கு ஃப்ளவர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே இந்த பூவை வச்சு இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் பிளாக் நூல் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதை வந்து 2 நூலை கோர்த்து 4ஆக மடிச்சிட்ருக்கேன். எண்டில் ஒரு முடி போட்டிருக்கேன், அது ஒரு சப்போர்ட்டுக்கு. இப்போ வந்து ஊசியை உள்ளே விட்டு கீழே எடுத்துட்டு நமக்கு இந்த காம்பு இருக்கிறதுனால நீங்கள் 2 தையல் 4 தையல்லாம் பெருசாக போட தேவையில்லை. இதுவே நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். அதனால் நான் ஒரே ஒரு தையல் தான் போடுறேன். போட்டுட்டு அந்த முடி இருக்கு இல்லையா, அந்த முடியை வந்து இழுத்து அதையும் இதையும் வந்து சேர்த்தி நூலை வந்து டைட்டாக நான் இழுத்து 2 முடி 3 முடி போட்டு டைட்டாக கட்டிட போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த முடி போட்டுட்டோம்னா நமக்கு ஃப்ளவர் அந்த இடத்த விட்டு நகராது, நல்லா டைட்டாக நின்றுக்கும். இப்போது அடுத்தது நம்ம வந்து இந்த கீழே இருக்க போவை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது வந்து பாருங்கள், போவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அடியில் விட்டு கரெக்டாக அந்த ஃப்ளவரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு இந்த போவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆர்டராக அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இதையும் தைச்சிடலாம். தைக்கக்குள்ளே பார்த்து தேய்ங்க. இந்த போவில் வந்து ஓட்டைங்கள்லாம் இருக்குது, அதனால் ஈஸியாக ஊசி உள்ளே போய் வெளியே வரும். ஒவ்வொன்றையும் நீங்கள் தைச்சிட்டு பின்னாடி எண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு முடி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி, நீங்கள் நூலை கட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லென்த்தாக நூல் எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லென்த் நூல் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் முடி போட்டுட்டு அடுத்ததுக்கு போனீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக ரெடியாக இருந்தது. வெயிட்டும் ரொம்ப கம்மி. இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நான் சும்மா சொருகி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால 2 லீவ்ஸ் வச்சு பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால அதை அப்படியே வந்து நான் அந்த 2 லீஃபையும் அப்படியே பூராத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அழகான மட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ அவசியம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வேறு எந்த விதமான வீடியோஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து அவசியம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது லீஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு கீழே வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்டோனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா காய விடணும். காய விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா வந்து மேலே வந்து கயிறு நல்ல ஒரு ட்வைன் நூலோ இல்லை உள்ளன் நூலோ, ஒரு பிளாக் கலர் ட்வைன் உள்ளன் நூலோ இல்லை நூல் திக்காக ஒரு 5-6 நூல் இருக்க மாதிரி பிளாக் கலர் நூல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் உள்ளன் தான் கொடுத்துருக்கேன். மேலே ஒரு உள்ளன் நூலும் கீழே வந்து குஞ்சத்தையும் அப்படியே டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 2 மட்டை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்ததாக இந்த மட்டையோட விவரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மட்டை ரொம்ப சூப்பராக ஒரு ரியல் ஃப்ளவர் மாதிரியே வந்திருந்தது. அதை பற்றின விவரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.